அதுவும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். மீட்பு தான் ஒரு மனுஷனுக்கு முழு உலகத்துக்கான ரட்சிப்பை கொண்டு வந்தது இந்த மீட்பு தான் கொண்டு வந்தது. இந்த மீட்பு மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கோ ரட்சிக்கப்படுவதற்கோ நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு போயிருக்கும். அந்த மீட்பை கொண்டு வந்தவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவன் ஆதாமியாவால உண்டாக்குனப்போயே அப்பயே அவங்க பாவத்தை செய்து அவங்க மீறுதலை ஏற்படுத்தின போதே ஆண்டவர் அப்பவே ஒரு பலியை செலுத்தி அந்த பலியின் மூலமாக அவர்களுக்கு தோளாடையை கொடுத்தாருன்னு நம்ம ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்பவே அதற்கான மீட்பின் அந்த திட்டத்தை ஆண்டவர் தொடங்கிட்டார். அப்போ சொன்னாரு, உன்னுடைய ஸ்திரீலேருந்து உன்னுடைய ஸ்திரீக்கும் அவருடைய ஸ்திரீக்கும் நான் பகை உண்டாக்குவேன், நீ அவர் காலை நசுக்குவ, அவர் தலை நசுக்குவாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, மேசியா அந்த சந்ததியிலிருந்து தான் வருவாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த ஒரு மனுஷனுடைய ஆதாமுடைய அந்த கீழ்ப்படியாமனால முழு உலகத்துக்கும் பாவத்தை கொண்டு வந்தது. அந்த பாவம் முழு உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாவம் சாபமா மாறிச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அதே சந்ததியிலிருந்து நான் ஒரு மீட்பரை கொண்டாடுவேன். அந்த மீட்பர் இந்த கீழ்ப்படியாமுடைய ஆதாமுடைய நிலைமை எப்படி வந்ததோ அதே போல வரப்போறிய அந்த ஆதாமுடைய கீழ்ப்படிதலினால முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை நான் கொண்டு வருவேன் ஆண்டவருடைய திட்டத்துல ஆண்டவர் வச்சேன். சோ அப்போ அந்த ரட்சிப்பை கொண்டு வரவரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ கொலோசியர் 1:14 தான் நம்மளுடைய கீவேர்டு, ஆதார வசனம் அதுதான். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. சோ அந்த ரத்தம் அன்னைக்கு நான் சொன்னது போல அன்னைக்கு ஒரு மிருகத்தை பலி செலுத்தி ஆதாம் பாவம் செய்த போது ஆண்டவர் என்ன செஞ்சாரா, பலி செலுத்தி அவங்களுடைய பாவத்தை மூடும்படிக்கு என்ன பண்ணார், தோளாடையை உடுத்தினா இருப்பாங்க. ஆனா இவருடைய ரத்தத்தினாலதான் முழு உலகத்துக்கான பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள உண்டாக்கும்படி தேவன் முற்காலத்திலே தேவன் அதை என்ன பண்ண மாட்டாரா, தீர்மானம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருந்தாரு. அப்போ கலாத்தியர்ல வரும்போது பவுல் சொல்றாரு, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் என்ன பண்ணாரு, இந்த ரட்சிப்பை கொண்டு வந்தாரு. அவர் வருவதற்கான ஒரு திட்டத்தை தேவன் அதை வச்சிருந்தாரா அதை மிகவும் ரகசியமாய் தேவன் அதை வைத்திருந்தாருன்னு சொல்றாரு. பவுல் வரும்போது சொல்றாரு, எப்படி அது சுவிசேஷத்தின் மூலமா தான் வெளிப்படும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த சுவிசேஷம் யார் மூலமா வெளிப்படும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்குல்ல, அதன் மூலமா தான் ரட்சிப்பு ஏற்படும். அந்த ரட்சிப்பு ஏற்பட்ட பிறகு அது சுவிசேஷத்தின் மூலமாக அறிவிக்கப்படும். இதை தேவன் இதை ரகசியமா வச்சிருந்தாரு அப்படின்றது. இதை இதுவரைக்கும் யாரும் வெளிப்படுத்தல. அதனாலதான் அவர் சிலுவையில இருக்கும்போது அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது, தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் அது எங்க இருக்குன்னா, நீங்க கொலோசியர் 2:2 எடுங்கள. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐசுவரியத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அவர்களுக்குள்ள இருந்த அந்த ரகசியம் யாருக்குமே வெளிப்படல. எப்போனா சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்ததுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவருக்குள்ளதான் அவர் தான் சகலத்துக்கும் அவர் தான் அதிபதி, எல்லாவற்றுக்கும் முந்தின பேருமானவர் அவர் தான், தேவனுடைய தற்சரூபம் அவர் தான், நம்ம முன்னாடி படிச்சோம்ல அவர் தான், பூமியில் உள்ள சகல அதிகாரங்கள் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவர் மனுஷகுமாரன் மாத்திரம் கிடையாது அப்படின்றத பவுல் வரும்போதுதான் அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த ரகசியம் பெரியது, இதை தேவனே எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்றது. சோ அதனாலதான் அந்த மீட்பு அவர் மூலமா மட்டும்தான் அப்படின்றத நம்ம அத்தாரிட்டியா நம்ம சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினமானவர், தேவனுடைய ரகசியத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் செயல்படுத்தி முடிப்பதற்காக தான் அவர் மனுஷகுமாரனா அவர் சிலுவையிலே தன்னைத்தானே தாழ்த்தி அவர் ஏறி அவர் சிலுவையில் தன்னுடைய மரணத்தை அவர் ஒப்பு கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும். எதற்காக? நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்மை அவருடைய ரத்தத்தினால விலைக்கரியம் கொடுத்து வாங்குவதற்காக தான் தேவன் அதை வச்சிருந்தாராம், அதை திட்டத்துல தன்னுடைய வச்சிருந்தாரு. ஆனா நாம எப்படி இருந்தோம் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் குற்றமுற்றவர்களாகவும் துர்க்கிரியைகள் செய்கிறவர்களாகவும் நம்ம இருந்தோம். அக்காலத்துல தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கும் மனிதர்களுக்குள்ள ஒரு பிரிக்கப்பட்டவர்களாக நம்ம அந்நியராகவும் பரதேசிகளாகவும் இருந்தோம். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, அவரோட நம்ம சேர்த்துக் கொள்வதற்காக
தேவன் அவர் என்ன பண்ணாரு, அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமியில வந்து பிறந்தாரு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மீட்பு தான். அதனுடைய இது வந்து இந்த மீட்பை ஏற்படுத்துவதற்காக தான் தேவன் அதை அவர் செஞ்சார். இந்த மீட்பு என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுடைய வல்லமையினாலையும் ஏதோ ஒன்றை ஒரு விலைக்கிரியம் கொடுத்து வாங்குறோம் பார்த்தீங்களா, ஒண்ணுக்கு ஈடா ஒண்ணுத்த விலைக்கிரியம் கொடுத்து வாங்குறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் மீட்பு. அதை கொடுத்து மீட்பது. இது யார் வாங்க முடியுமா? அதற்கான அதிகாரமும் அதற்கான வல்லமையும் இருக்கிறவங்க தான் வாங்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். அந்த காலத்துல வந்து அடிமையா வந்து ஜனங்களை வந்து வித்தாங்க. அந்த அடிமையை அவங்க என்ன பண்ணுவாங்க, பே பண்ணி அவங்க வாங்கினாங்கல்ல, பணம் கொடுத்து வாங்கினாங்க. அப்ப யார் வாங்குவாங்க? அதிகாரத்துல இருக்கிறவங்களும் பணத்தை கொடுக்குற அளவுக்கு பணக்காரர்களும் செல்வந்தர்கள் தான் கொடுத்து வாங்கி போய் அவர்கள் அடிமையா தங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு வச்சிருந்தாங்க. அதே போலதான் ஒருத்தத்தை நீங்க வாங்கி அதை மீட்கணும்னா வாங்குறதுக்கு மேல அவங்களுடைய அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் உடன்படிக்கை கொடுங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க உடன்படிக்கை நீங்க எடுத்துக்கும் போது நீங்க பாருங்க, ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை போடுறாரு. என்னது, உன்னை வானத்து லட்சத்துல போல நான் உன்னை பெருக செய்வேன், உன்னுடைய வித்துல இருந்து தான் அவர் வருவாரு, உன்னுடைய ஜனம் வந்து இது போல இருக்கும், இந்த பூமி உனக்கு இந்த பூமியை நான் உனக்கு சுதந்திரமா தருவேன்னு சொல்லி உடன்படிக்கை போடுறாருல. ஆனா போடுறதுக்கான தகுதி பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கிடையாது. ஏன்னா போடக்கூடிய பார்ட்டி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஆண்டவர் இந்த பக்கம் நிக்கிறாரு. உடன்படிக்கைக்கு போடுற மனுஷன் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க? உடன்படிக்கை போடுறதுக்கான தகுதியே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் எந்த தகுதியுமே ஆபிரகாம் கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு நிகர் யாருமே கிடையாது. கரெக்டுங்களா? உடன்படிக்கக்கூடிய நபர் அங்க நிக்கிறாரு. ஆனா உடன்படிக்கை போறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை தேர்ந்தெடுத்துட்டு, அதனாலதான் ஆபிரகாம அயர்ந்த நித்திரைக்குள்ளார கொண்டு வந்து வெட்டப்பட்ட துண்டுகளுக்கு நடுவே அவரே கடந்து போனாங்க. 2 பேரும் தான் உடன்படிக்கைக்கு நடுவுல அந்த ரத்தத்தினால உடன்படிக்கை செஞ்சுக்கணும். ஆனா ஆபிரகாமுக்கும் சேர்த்து ஆண்டவரே செஞ்சார். ஏன்னா அதுக்கான தகுதி அவனுக்கு கிடையாது. ஒண்ணு. அண்ட் செகண்ட் திங், மனிதன் தவறக்கூடியவன். அவனை மீட்கக்கூடிய இடத்துலதான் தேவன் இருக்க. இப்ப நம்ம சொல்ற மாதிரி இப்ப இவன் தவறிட்டான், உடன்படிக்கையில ஒருத்தர் தவறிட்டான்னா அதுக்கான மரணம் அவங்களுக்கு ஏற்படும், கொடுக்கணும். ஒருவேளை ஆபிரகாம் மீறிட்டாருன்னு வச்சுங்க, கண்டிப்பா மீறிடுவார். ஏன்னா அவருக்கு ஈசாக்கு கொடுக்கறதுக்கு முடியாத இஸ்ரவேலை பெற்றுட்டாரு. புரியுதுங்களா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும் மனுஷனால உடன்படிக்கை என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. அப்போ ஒரு வேளை ஆபிரகாம நடக்க பண்ணி உடன்படிக்கைக்கு கொண்டாந்தார்னா அவன் மீறினானா ஆபிரகாம் மரணிக்கணும். ஆபிரகாம் மரணித்தா ஆபிரகாமோட தேவன் செய்த உடன்படிக்கை உடைக்கப்படும், அந்த உடன்படிக்கை நடைபெறாது. அதனால ஆண்டவரே அதை செஞ்சார். ஒரே டைம்ல உடன்படிக்கையும் ஏற்படுத்தினாரு, ஆபிரகாமையும் காப்பாத்தினாரு. அதனாலதான் உடன்படிக்கைக்கு நிறைவேறுதலா தன்னுடைய குமாரனையே மனிதர்கள் மீறும் போது, இஸ்ரவேலர் ஜனங்க தன்னுடைய உடன்படிக்கையை மீறின போது, தேவாலயத்திலையும் அக்கிரமங்கள் நடக்கும் போது, பாவத்துல அவர்கள் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் விழுந்த போது அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக தேவனே தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த மரணத்துக்குள்ளார கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளார கொண்டு வந்ததுக்கான ரீசனே ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு இவங்க முதல்ல என்ன இல்ல, உண்மையாவே இல்ல. அப்போ உடன்படிக்கை பிரகாரம் என்ன பண்ணணும், மரணிக்கணும். ஆனா தேவன் அதனால்தான் அவரே நடந்து அவருடைய குமாரனே அந்த மரணத்துக்குள்ளார கொண்டு போய் ஆபிரகாமுடைய சந்ததியை மீட்டெடுத்து அவர்களை இந்த பூமியில உப்பாகவும் வெளிச்சமாகவும் தேவன் ஏற்படுத்தினாருன்ற இதெல்லாம் மீட்பின் திட்டத்துல புதிய ஏற்பாடு வரும்போதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடு அந்த 39 புத்தகம் முடிகிற வரைக்கும் ஏற்படுத்தின தீர்க்கதரிசிகளுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தல. புதிய ஏற்பாடு வரும்போதுதான் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த மீட்பின் திட்டத்துக்கான இந்த வழியவே தேவன் எத்தனை காரியங்கள் உங்களுக்காக அவர் செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புனது காரணம் இதுதான். அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு, ஏன் அவர் பண்ணணும், பண்ணலைன்னா என்ன ஆகும், என்ன ஆயிருக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த காரியத்தில் எல்லாத்தையுமே புதிய ஏற்பாடு வரும்போதுதான் எடுத்து அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் எடுத்து திருப்பியும் ஊழியக்காரர்கள் எடுத்து வைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த புதிய ஏற்பாட்டுடைய இந்த மீட்புல 4 விதமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று, இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் நாம் கேட்கலாம்.
என்